வெல்கம் டு ப்ரோசன் சோலார். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஐயம்பேட்டைங்கிற ஒரு சிட்டியில் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து இபி பில் ரெடியூஸ் ஆனால் போதும், எனக்கு வந்து பவர் பேக்கப் இஷ்யூ இல்லை, இபி பில் ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ இவங்களுக்கு லோடு எஸ்டிமேட் பண்ணி கால்குலேட் பண்ணதில் இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு 5 கிலோவாட் சோலார் செட்டப் தேவைப்பட்டது. பட் இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோவாட் பேனல்ஸ் அண்ட் 5 கிலோவாட்டில் வந்து சோலார் இன்வெர்டர் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது விக்ரமோட 540 வாட்ஸ் பேனல், மோனோ ஆஃப் கட் பேனல் தான் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இபி பில் வந்து ரஃப்லி வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு 2000லேருந்து 4000 வந்து இபி பில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த இபி பில் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இபி பில்லை வந்து மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இவங்களுக்கு வந்து சோலார் ரெக்குயர்மெண்ட் தேவைப்பட்டது. இவங்க நம்மளோட சேனல்ஸில் இருக்க வீடியோஸ் நிறையா பார்த்துருக்காங்க. ப்ளஸ் நேர்லேயே வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் சைட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட டைரெக்டாக பேசி எக்ஸிஸ்டிங் போட்டவங்கள்ட்ட எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அது மாதிரி தான் வந்து இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து 8 பேனல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். பட் பேனல்ஸ் கொடுத்துருக்கிறது 4 கிலோவாட் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து 4 கிலோவாட் அளவுக்கு 7 பேனல்ஸ் 540 விக்ரமில் வந்து கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் ஆஸ் யூஷுவல் ப்ரோவாட் இன்வெர்டர் தான். அண்ட் ஏசிடிபி, டிசிடிபி, லைட்னிங், எர்த்திங், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்து இந்த சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் மீட்டரும் நம்ம வாங்கியிருக்கோம். ஜென்ரலாக இன்சுலேஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து நெட் மீட்ரு வந்து கஸ்டமர் ஸ்கோப்பில் கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து நெட் மீட்டருக்கான ப்ராசஸிங்லேருந்து எல்லாமே பண்ணி அந்த நெட் மீட்ரு வாங்குற வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் தமிழ்நாடு ஃபுல்லாக அது எங்கே இருந்தாலும் நெட் மீட்டரிங் ஒர்க் வந்து இன்க்ளூடடாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து நம்ம மீட்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணி மீட்டர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டச் சென்சிபிள் இன்வெர்ட்டர் தான். ஸோ நம்ம இதை வந்து நாக் பண்ணுறது மூலமாக நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இபி மீட்ரு வச்சு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலார் ஆன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அளவுக்கு இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இது மூலமாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுத்து ஒரு 2 இபி பில் வந்து அரைவில் ஆகிடுச்சு. இப்போ இபி பில்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் சார்ஜஸ் நமக்கு எந்த அளவுக்கு வருதுங்கிறத தாண்டி நெட்வொர்க் சார்ஜஸ் ஒன்று மட்டும்தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் தான். நம்ம வீட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ண சோலாரை நியர்பையில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இபி சைடில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து டொமஸ்டிக்கு வந்து நம்ம இன்சுலேஷன் பண்ண கெப்பாசிட்டிலேருந்து 20% ஆகும், கமர்ஷியலுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ண கெப்பாசிட்டிலேருந்து பர் யூனிட்டுக்கு 1.48 ருபீஸில் 20% வந்து டொமஸ்டிக்குக்கும் 100% வந்து கமர்ஷியலுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கிலோவாட் வந்து சோலார் நம்ம வந்து இப்போ அப்ரூவல் வாங்குகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு நீட் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து சோலார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம அதிகமாக போகும்போது நம்மளோட ஜென்ரேஷன் லெவலை தாண்டி நமக்கு வந்து அதிகமாக வந்து நெட்வொர்க் சார்ஜஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து நமக்கு என்ன நீட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து லோட் கனெக்டட் லோட் வாங்கும்போது நமக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட சோலார் ஜென்ரேஷன் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது இபி பில் வந்து நமக்கு 0 ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோவாட் இன்வெர்ட்டரோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ க்ரோவாட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். நம்ம பண்ணியிருக்க எல்லா இன்சுலேஷனுமே வந்து ப்ராப்பராக டிசிடிபி அண்ட் ஏசிடிபி கம்பல்சரி இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெர்ட்டருக்கு வாரண்டி கிளைம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசிடிபி அண்ட் ஏசிடிபி தான்.
அதே போல் எர்த்திங்கை பார்த்தீங்கன்னா டிசி எர்த்திங் அண்ட் லைட்னிங் செப்பரேட்டாக வந்து இந்த எர்த்திங்கிறது நமக்கு தனியாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 ஃபீட் ராடு. ஸோ 10 ஃபீட் ராடை வந்து நம்ம வந்து குழி எடுத்து கெமிக்கல் போட்டு ஃபில்லப் பண்ணி ஸோ ஒரு 1.5 ஃபீட் வந்து மேலே ரைஸ் பண்ணி தெரிகிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.